ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காதல் போதையடா நீ எனக்கு கதை கேட்டுட்டு இருக்கோம். உங்க எல்லாருக்கும் அது பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். கதையோட அத்தியாயங்கள் 30 எபிசோட் தாண்டி போய்கிட்டு இருக்கு. மறக்காம இப்பயாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் தொடர்ந்து உங்களால கேட்க முடியும். ஆல்ரைட், வாங்க கதைக்குள்ள போகலாம். இது அத்தியாயம் 31. அந்த பிரம்மாண்ட ஹோட்டலின் வெளியில் பாதுகாவலர்கள் வருவோரை தரவாக பரிசோதித்து உள்ளே அனுமதிக்க பாபியும் சஞ்சயும் சாதாரணமாக இருந்தார்கள் என்றால், கீர்த்திதான் இதையெல்லாம் பழக்கமில்லாமல் பக்கத்தில் இருந்த பாபியின் கையை தன்னை மீறி பற்றி கொண்டாள். உள்ளே வரவும் அவளையும் அவள் கையையும் மாறி மாறி பார்த்த பாபி அவளை முறைத்தவாறு, மிஸ் கீர்த்தி, என்னது என்று கேட்க, சட்டென கையை எடுத்தவள், சாரி சார், அது கொஞ்சம் நர்வஸா இருக்கு, அதான் என்று தயக்கமாக கூறினாள். ஆஃபீஸ்ல என்ன சார்னு கூப்பிட்டா போதும், வெளியில என்ன பேர் சொல்லி கூப்பிட, இல்லைன்னா அண்ணான்னு கூப்பிட. பாபி அவன் பாட்டுக்கு சொல்லிவிட்டு கீர்த்தியின் முகத்தை கூர்ந்து கவனிக்க, ஐய, என்ன சொல்றாரு இவரு? ஏன் தரவு அண்ணான்னு கூப்பிடணுமா? ஏன் ஆண்டவா எனக்கு இப்படியெல்லாம் பண்ற என்று உள்ளுக்குள்ளே புலம்பியவள், ஓகே தரன் என்று சொல்லிவிட்டு தலையை குனிந்து கொள்ள, பாபியோ அவளையே பார்த்திருந்தான். இளமஞ்சள் நிற டிசைனர் சேலையில் சாதாரண ஒப்பனையில் கொழுக்கு முழுக்கென்று லட்டு போல கீர்த்தி இருக்க, தன்னை மீறி அவளை ரசிக்கும் மனதை கட்டுப்படுத்த அரும்பாடுபட்டான் அவன் என்றுதான் சொல்ல வேண்டும். இங்கு சஞ்சயும் தன் அவளை காணாமல் தேட அலைசோ ஏற்பாடுகளை கவனித்துக் கொள்வதில் பரபரப்பாக இருந்ததில் சஞ்சயை கண்டும் காணாதது போலத்தான் இருந்தாள். இவ்வாறு இவர்கள் மூவரும் ஒவ்வொரு சிந்தனையில் நின்று கொண்டிருக்க, சரியாக மிஸ்டர் ரோஹன் வரலையா என்ற குரலில் மூவருமே குரல் வந்த திசையை நோக்கினர். அவர்களின் எதிரே சிகப்பு நிற பார்ட்டி ஃப்ராக்கில் விழிகளால் அங்குமிங்கும் எதையோ தேடியவாறு தேவதை போல வந்து நின்றாள் மாயா. இல்ல மாயா, அவனுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதான், அண்ட் ஹாப்பி பர்த்டே என்று பாபி சொல்ல, கீர்த்தியோ அவளை அணைத்து கன்னத்தில் முத்தமே கொடுத்து விட்டாள். சஞ்சயும் வாழ்த்த எல்லாவற்றையும் சிரிப்புடன் ஏற்றுக்கொண்டவளுக்கு மனது ஏனோ அவள் கட்டுப்பாட்டிலே இல்லை. பாபி சொன்னதை கேட்டவளுக்கு முகமே தானாக வாடி போக, தன்னை மீறி ரோஹனை தேடும் அவள் உணர்வுகளை அவளால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஹலோ மிஸ்டர், ஒர்க் எப்படி போய்கிட்டு இருக்கு என்று கேட்டுக்கொண்டே வந்த சர்வேந்திரனை பார்த்த சஞ்சய்க்கும் பாபிக்கும் அவரை பார்க்கவே கோபம் எகிரத்தான் செய்தது. வரவழைக்கப்பட்ட புன்னகையுடன், கூடிய சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் சார் என்று பாபி சொல்ல, அவர்கள் இருவரையும் அலட்சியமாக ஒரு பார்வை பார்த்த சர்வேந்திரன் மாயாவிடம், மாயோ ஸ்வீட், டைம் ஆச்சு, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்றவாறு அவளை அழைத்து செல்ல, சிந்தனை வேறெங்கோ மிதக்க ஏதேதோ யோசித்தவாறு சென்றாள் மாயா. அடுத்த சில நிமிடங்களிலேயே விழா ஆரம்பமாக அலைசோ கோபத்தில் சிவந்த முகமாக கண்களில் கொலை வெறியுடன் சர்வேந்திரனை பார்த்து கொண்டிருந்தாள். மைக்கை எடுத்த சர்வேந்திரன் மாயாவை சிரிப்புடன் பார்த்தவாறு, ஹலோ எவ்ரிவன், முதல்ல என் ஏஞ்சலுக்கு நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஹாப்பி 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 பர்த்டே மை டியர் ஸ்வீட். எனக்கும் என் மகேஸ்வரிக்கும் இடையில இருந்த உறவோட ஒரு அழகான சின்னந்தான் என் மாயோ. ஸோ என்னோட ஸ்வீடாட்டுக்காக அவ ஆசைப்பட்ட ஒண்ணு இன்னைக்கு நான் கொடுக்க போறேன் என்று சர்வேந்திரன் ஒரு திசையை காட்ட, அங்கு வந்து கொண்டிருந்த லியோவை பார்த்த மாயா கேள்வியாக சர்வேந்திரனை நோக்கினாள். லியோவோ மாயாவை நெருங்கி அவளை அணைத்து, பேபி, ஐ ரியலி மிஸ் யூ அண்ட் ஹாப்பி பர்த்டே என்று சொல்ல, அவனிடமிருந்து தன்னை பிரித்தெடுத்தவள், தேங்க்ஸ் லியோ என்றவாறு விலகி நின்று புன்னகைத்தாள். என்னோட மாயாவுக்காக இதை விட நல்ல கிஃப்டை என்னால கொடுக்க முடியும்னு தோணல ஸ்வீட். இன்னைக்கு உனக்கும் லியோவுக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. ஆர் யூ ஹாப்பி என்று சர்வேந்திரன் கேட்க, முதலில் திடீரென இவ்வாறு சொன்னதும் அதிர்ந்தவள் பின் தன்னை நிதானப்படுத்தி, டாடி, என்னது திடீர்னு என்று தடுமாறியபடி கேட்டாள். ஹேய் ஸ்வீட், இது ஆல்ரெடி நானும் அங்கலும் பிளான் பண்ணதுதான். ஆல்ரெடி 5 வருஷம் தாண்டி போயிடுச்சு. அதே 5 வருஷம் உனக்காக வெயிட் பண்ணிட்டேன். இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. ஸோ என்று லியோ அங்கிருந்த ஆட்களிடம் கண்ணால் ஏதோ உணர்த்த, அடுத்த நொடி அவர்கள் முன் 2 வைர மோதிரங்கள் நீட்டப்பட்டது.
உள்ளுக்குள் ஏதோ ஒன்று உறுத்த மாயாவுக்கோ அது என்ன உணர்வென்றே தெரியவில்லை. தன் மனநிலையை தானே புரிந்து கொள்ள முடியாது அவள் குழம்பி போய் நின்றிருக்க பாபி, சஞ்சய், கீர்த்திதான் ஆடி போய்விட்டனர். What the hell is going on there? என்னால் இதுக்கு மேல முடியாது. நான் மாயா கிட்ட நடந்தலத்தை சொல்ல போறேன்டா. எரிச்சலா இருக்கு. சே என்று முணங்கியபடி பாபி போக எத்தனிக்க, இல்ல பாபி, இது அதுக்கான சந்தர்ப்பம் இல்ல. பொறுமையாரு, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் என்று அவனை கட்டுப்படுத்த முயன்றான் சஞ்சய். என்னது பொறுமையாவா? விட்டு அவளுக்கு கல்யாணமே பண்ணிடுவானுங்கடா. மாயாவுக்கு அவளை சுத்தி என்ன நடக்குதுன்னே புரியல. எனக்கு எல்லாமே தெரியும் சஞ்சு. அப்புறம் எப்படி என்ன அமைதியா இருக்க சொல்றேன்? அதுவும் என் கண்ணு முன்னாடி என் பேபிக்கு இப்படி நடக்கிறது என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது என்று கோபத்தில் கத்தினான் பாபி. அவன் கைகளை பிடித்து கொண்ட கீர்த்தி, பிளீஸ், எங்களுக்கும் இது கஷ்டமாதான் இருக்கு. ஆனா இப்ப கோவப்பட்ட நாம உண்மைய சொல்லி ஒரு பார்வை எங்களை சந்தேகமா பார்த்தாலும் அத்தனை வேஸ்ட் ஆகிரும். மாயாவுக்கு எல்லாமே சீக்கிரம் ஞாபகம் வந்துரும் தரு. பிளீஸ் அமைதியா இருங்க என்று அவசரப்பட்டு அவனை தரு என்று அழைத்து விட்டு நாக்கை கடித்து கொண்டு பாபியின் முகத்தை கூர்ந்து பார்த்தாள். அவனோ அடக்கப்பட்ட கோபத்துடன் அமைதியாக நின்றிருந்ததே அவளுக்கு அப்பாடா என்றிருந்தது. இங்கோ லியோ மோதிரத்தை மாயாவின் மோதிர விரலில் அணிவித்து முடிய தன் கையில் மோதிரத்தை எடுத்தவளது மனமோ என்றுமில்லாத படபடப்பை தான் உணர்ந்தது. மனம் ஒரு நிலையில் இல்லாது அலைப்பாய அவள் கண்களோ அந்த இடத்தை சுற்றி எதையோ தேடியது. மாயா, ஐ ஆல் ரைட் என்ற லியோவின் குரலில் யா ஐம் ஆல் ரைட் என்றவள் லியோவின் விரலில் மோதிரத்தை அணிவிக்க போக மனதின் ஏதோ உந்துதலில் மீண்டும் கண்களை சுழல விட்டு எதையோ அவள் தேட ஆரம்பித்தாள். அடுத்த சில நொடிகளிலேயே சட்டென அவள் பார்வை ஒரு திசையில் நிலைக்குற்றி நிற்க, இங்கு மாயாவின் முகபாவனைகளை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த பாபிக்கு அவள் கண்களின் தேடல் எதையோ உணர்த்த அவள் பார்வை செல்லும் திசையை பார்த்தான். அங்கு பார்த்த அவனது விழிகளும் கூட ஆச்சரியத்தில் விரிந்து கொண்டன. லியோ சொடக்கிட்டு அழைத்ததில் அவன் புறம் திரும்பிய மாயா அவசரமாக லியோவிற்கு மோதிரத்தை அணிவித்துவிட்டு மீண்டும் அதே இடத்தை பார்க்க அவள் புருவங்களோ யோசனையில் முடிச்சிட்டது. முதலில் தான் கண்ட காட்சியில் அதிர்ந்த பாபி அதே அதிர்ச்சியுடன் மாயாவை பார்த்துவிட்டு மீண்டும் அதே இடத்தை பார்க்க அங்கு வெறுமையாக இருந்ததில் குழம்பியவன் அடுத்த நொடி சஞ்சயையும் கீர்த்தியையும் இழுத்து கொண்டு அங்கிருந்து வெளியேறினான். கீர்த்தியை அவள் வீட்டில் இறக்கிவிட்டு சஞ்சயுடன் ரோஹனின் பிளாட்டை அடைந்தவன் பாதி மூடிய நிலையில் இருந்த கதவை தள்ளிக்கொண்டு விறுவிறுவென ரோஹனின் அறைக்குள் நுழைய சஞ்சய்க்கோ ஒன்றுமே புரியவில்லை. டேய், என்னாச்சுடா என்று பாபியின் பின்னாலே சென்ற சஞ்சய் அறையில் இருந்த ரோஹனின் தோற்றத்தை பார்த்து பதறியே விட்டான். அறையில் இருந்த சோஃபாவில் நெற்றி நரம்புகள் புடைத்து கோபத்தில் முகம் சிவக்க ஷர்ட்டின் முதல் 3 பட்டன்கள் திறந்து விடப்பட்டு அதற்கு மேல் அவன் அணிந்திருந்த கோட் அந்த அறை மூலையில் கிடந்தது. கையில் மது போத்தல்களுடன் பற்களை கோபத்தில் கடித்த வண்ணம் ரோஹன் இருந்த தோற்றமே சஞ்சயை பயம் கொள்ள செய்ய, பாபியோ அவனுக்கு ஈடான கோபத்துடன் ரோஹனுக்கு எதிரே நின்று கொண்டிருந்தான். அவ்வளோ தூரம் வந்துட்டல, எதுக்கு திருப்பி வந்த? அவர் ரிங் போடுறதையும் பொறுமையா இருந்து பார்த்துட்டு வந்திருக்கலாமே. எதுக்கு கோழை மாதிரி ஓடி வந்த? ஒருவேளை சாருக்கு அதை பார்க்க முடியலையோ என்று பாபி ஒரு மாதிரி குரலில் கேட்க சஞ்சயோ புரியாமல், டே பாபி, என்ன நடக்குதுங்க? இவன் பாட்டிக்கு வந்தானா என்று கேட்க, அதுவா மச்சி, தோ சார் இருக்கார்ல, என்கிட்ட வர மாட்டேன்னு போய் சொல்லிட்டு ஜெகஜோதியா ரெடியாகி அங்க வந்திருக்காரு. அப்புறம் மாயா அந்த வெள்ளை பண்ணிக்கு ரிங் போடுறத பார்க்க முடியாம ஓடி வந்துட்டாரு சாரு என்று கேலியாக சொன்ன பாபி ரோஹனின் புறம் திரும்பி, இப்போ உனக்கு என்னதாண்டா பிரச்சனை? இப்பவாச்சும் வாயை தொடர்ந்து பேசு என்று அவன் காலரை பிடித்து ஆவேசமாக கேட்க, அடுத்த கணம் தன் கையில் இருந்த போத்தலை தரையில் உடைத்த ரோஹன், ஐ லவ் மாயா, உனக்கு தெரியாது, ஆரம்பத்துல இருந்தே அதுதான் என் பிரச்சனை, அது மட்டும்தான் என் பிரச்சனை, ஐ லவ் ஹர் என்று ஆவேசமாக கத்தி சொல்லிவிட்டு அப்படியே மண்டியிட்டு தரையில் அமர்ந்தவன் அம்மு அம்மு என்று கதறி அழ ஆரம்பிக்க பாபிக்கும் சஞ்சய்க்கும் அத்தனை அதிர்ச்சி. இருவரும்
ரோஹனை அதிர்ந்து பார்த்து கொண்டிருக்க அவர்களின் அதிர்ச்சியை கூட கண்டு கொள்ளாமல், ஏன் இப்படி பண்ணாமோ? யூ சீட் மீ. என்னால முடியலடி. ஏன் இப்படி பண்ண? நீ நீ என்னை ஏமாத்திட்ட என்று ரோஹன் அவன் பாட்டிற்கு புலம்பி தள்ள ஆரம்பித்தான். டே, என்னடா சொல்ற? நீ 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 நிஜமாவே? அதிர்ச்சியாக சஞ்சய் இழுக்க கண்களில் ஒரு பக்கம் வலி, மறுபக்கம் காதல் என உணர்வுகளுடன் நிமிர்ந்து பார்த்த ரோஹன், டே மச்சி, அவ எனக்கு வேணும்டா. ஐ லவ் ஹர் மேட்லி. அவ எனக்கு வேணும். என் அம்மு எனக்கு வேணும் என்று அவனை கட்டி அணைத்து அழ, பாபியும் அடுத்த நொடி அவனை சமாதானப்படுத்த தானும் தாவி அணைத்து கொண்டான். அவனிடமிருந்து விலகிய ரோஹன், விடு, என்னை ஏமாத்திட்டாடா என் அம்மு. என்ன நடந்தாலும், நானே அவளை விட்டு விலகி போனாலும் என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னாடா. ஆனா இப்படி என்னை விட்டு தூரமா போய் இந்த அளவுக்கு போயிட்டா. அவர் ரூஹிய தவிக்க விட்டுட்டு தூரமா போயிட்டாடா. என்ன அழ வச்சு பாக்குறாடா மாயா. என்னால் முடியலடா. எனக்கு அவ வேணும் என்று அழுது அழுது சொன்னவன் பின் என்ன நினைத்தானோ, கோபத்தில் எழுந்து சென்று சுவற்றில் ஓங்கி ஓங்கி குத்த ஆரம்பித்தான். டே டே ரோக்கே, போதும், ப்ளீஸ் நிறுத்தடா. நீ குடிச்சிருக்க, முதல்ல போய் ரெஸ்ட் எடு. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். இந்த மாதிரி உன்னை நீயே காயப்படுத்திக்கிறதால எதுவும் மாற போறதில்ல. போய் ரெஸ்ட் எடுறா என்று அவனை அழைத்து செல்ல முற்பட்ட பாபிக்கு நிஜமாகவே ரோஹனின் வார்த்தைகளை நம்ப முடியவில்லை. அவனை பார்த்து திடீரென பைத்தியம் போல சிரிக்க ஆரம்பித்தான் ரோஹன். என்னடா பைத்தியம் பிடிச்சவன் சிரிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கா? மென்டலாயி புலம்புறேன்னு நினைக்கிறியா? எஸ் மாயா, அந்த வார்த்தை என்ன பைத்தியமாக்கிருச்சு. அன்னைக்கு கேட்டால என் கனவு, என் லட்சியம், இதெல்லாம் சிதைய யாரு காரணம்னு. இப்ப சொல்றேன் கேட்டுக்க. அவதான், மட்டும்தான்டா காரணம். பேபி, அவதான் அந்த மாயா. அவள்தான் எல்லாத்துக்கும் காரணம். அவளாலதான் என் ஃபியூச்சரை இப்படி இருக்க. என் மொத்த வாழ்க்கையும் அவளால் தான் தொலைஞ்சு போச்சு என்ற ரோஹனின் வார்த்தைகளில் அத்தனை வலி. ராக்கி, ரிலாக்ஸ். நீ சொல்றத நிஜமாவே எங்களால நம்ப முடியல. நீ நீ நிஜமாவே மாயாவை காதலிக்கிறனா? எதுக்காகடா இத்தனை நாள் அது உன் மனசுக்குள்ளே வச்சிட்டு இருந்த? அவ எத்தனை நாள் பைத்தியம் பிடிச்சவ மாதிரி உன் பின்னாடியே வந்திருப்பா. அவளை அப்பெல்லாம் உணராம இப்ப விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ற மாதிரி நடிக்கிறியா என்று குத்தலாக கேட்டான் சஞ்சய். உடனே விரக்தியாக புன்னகைத்த ரோஹன் அங்கிருந்த இன்னொரு மது போத்தலை எடுத்து முழுவதையும் குடித்துவிட்டு, யூ நோ வாட் சஞ்சய், மாயா என்ன காதலிக்க முன்னாடி இருந்தேன். நான் என் அம்முவை காதலிச்சிட்டு இருந்தேன்டா. ஆனா என்ன உணரத்தான் இல்ல. அதை நான் ரியலைஸ் பண்ணல. அவ்வளவுதான். ஒரு நாள் ரியலைஸ் பண்ண. ஆனா அன்னைக்கு அவ என் பக்கத்துல இல்லை என்று கண் கலங்க சொன்னதும் சஞ்சயும் பாபியும் வாட் என்று அதிர்ந்தே விட்டனர். அப்படியே மண்டியிட்டு தரையில் அமர்ந்தவன் தன்னவளை நினைத்து புன்னகைத்தவாறு, என் அம்முவ நான் எப்போ முதலா பார்த்தேன்னு தெரியுமா? 6 வருஷத்துக்கு முன்னாடி ஏர்போர்ட்ல. முகத்துல கொஞ்சம் கூட சிரிப்பே இல்லைன்னாலும் தேவதை மாதிரி இருந்தாடா என் அம்மு. என் ஃப்ரெண்ட சென்ட் ஆஃப் பண்ணதான் அங்க போனேன். பட் எதர்ச்சியா அன்னைக்குதான் அவளை நான் பார்த்தேன். என்னால வேற எதுலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஜஸ்ட் பாசிங் கிளவுட்னு நினைச்சேன், அப்படியே விட்டுட்டேன். ஆனா அடுத்த 2வது நாளே அவளை நான் காலேஜ்ல பார்த்தேன். காலேஜ் ஆடிட்டோரியம்ல எல்லாரும் என் டான்ஸுக்கு பைத்தியம் மாதிரி கை தட்டிட்டு இருந்தாங்க. ஆனா அவ மட்டும் என்னை கண்டுக்காம விளையாடிட்டு இருந்தா. ஸ்டேஜ்ல இருந்து அவளை மட்டும்தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ்டா, என்னால் அதுக்கு பேர் சொல்ல முடியல. என்ன அந்த இடத்துல அத்தனை பேர் பார்த்துட்டு இருந்தாலும் அவ பார்வை என் மேல படாதான்னு நான் அந்த நிமிஷம் ஏங்குனேன்னு எனக்கே தெரியல. அடுத்த நிமிஷமே நான் எதை நினைச்ச அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சேன்னு தெரியல. அவ என்ன மட்டும் தாண்டா பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் காலேஜ்ல அடிக்கடி மாயாவை பார்க்க ஆரம்பிச்சேன். அவளும் என்னை அடிக்கடி தேடி வந்து பாப்பா. அவ பார்க்கும் போதெல்லாம் உடம்பெல்லாம் சும்மா ஜிவ்வுன்னு இருக்கும். பட் நான் ஒரு முட்டாள். அந்த ஈர்ப்பு கூட சாதாரண அழகான பொண்ணுங்களை பார்த்தா வர்ற ஈர்ப்புன்னு நினச்சிக்கிட்டேன். அவளை அவாய்ட் பண்ணேன். அப்போதான்
நீ அவளை காதலிக்கிற மாதிரி என்ன நடிக்க சொன்ன என்ற ரோஹன் பாபியை ஒரு விரலால் சுட்டி காட்டினான். இடுங்கிய கண்களுடன் ரோஹனை நோக்கிய பாபி, ஒருவேளை அந்த இடத்துல மாயா இல்லாம வேற பொண்ணு இருந்திருந்தா என்னடா பண்ணிருப்ப என்று சந்தேகமாக இழுக்க, வாய்விட்டே சிரித்த ரோஹன், ஐம் டேம் ஷுவர், சத்தியமா வேற பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்க மாட்டேன் என்று சொல்ல, இருவரும் அதிர்ச்சியாக ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். நான் பண்றது தப்புன்னு தெரிஞ்சும் சேலஞ்சுக்காக பண்றேன்னு என்ன நானே ஏமாத்தி அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். ஆனா அதுக்கப்புறம் அவ கூட பழகும் போது, oh God, she's crazy. அவ குழந்தைத்தனமா இருக்கிறது மட்டும் இல்லாம என்னை அவ கூட கூட்டு சேர்த்துக்கிட்டு பைத்தியமாக்கிட்டா. என்ன மீறி அவ பார்க்காதப்போ அவளை ரசிப்பேன். ஆனாலும் அவளை ஏமாத்துறேன் என் மனசுக்குள்ள ஒரே குற்ற உணர்ச்சியா இருந்தது. அதே நேரம் அப்பாவுக்கு கொடுத்த வாக்கு, எங்க நான் அவளை காதலிச்சிருவேன்னு எனக்குள்ள இருக்க ஈகோ எல்லாத்தையும் சேர்த்து அவளை காதலிக்க விடல. அன்னைக்கு அவளை கொல்ல வந்தப்போ என் கண்ணு முன்னாடி அவ மயங்கினதும் சித்தே போயிட்டேன். என்னால அவளுக்கு பொய்யான நம்பிக்கையை கொடுக்க முடியல. அதான் உண்மையை சொன்னேன். ஆனா அவ என்று சொல்லி நிறுத்தியவன் தன் கழுத்தில் மறைத்து வைத்திருந்த மாயா அணிவித்த செயினை வெளியே எடுத்து வருடினான். யா, she is unpredictable. என்ன வேலையெல்லாம் பார்த்திருக்கா என் டெவல். என் அம்மா அவதான் என் சாக்லேட் கேர்ள்னு தெரிஞ்சதும் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். ஆனா என்னால அப்போ கொடுத்த வாக்க மீற முடியல. என்னால அப்பா அவமானப்படுவாரோன்னு ஒரே தயக்கம். அவ மேல இருந்த காதல அது உணர விடல. அதுவும் என் காதல் வேணாம், அவ கொடுக்கிற காதலை நான் ஏத்துக்கிட்டாலே போதும்னு சொல்லுவாடா. அவளோட மொத்த காதலையும் எனக்குன்னு மட்டும் கொடுத்தா என் பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி சுத்திட்டு இருப்பா. நான் என்ன திட்டுனாலும் கோவப்படாம சிரிச்சுக்கிட்டே வாங்கிப்பா. அவ சிரிக்கும் போது அவ்வளோ அழகு என்று ரோஹன் பேச பேச அவனுடைய நண்பர்கள் விழி விரித்து அவனையே பார்த்து கொண்டிருந்தனர். மேலும் தொடர்ந்த ரோஹன், ஆனா என் அம்மாவ நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன்டா. என்ன வார்த்தையெல்லாம் பேசியிருப்பேன். அன்னைக்கு ராத்திரி வீட்டில் நடந்த பிரச்சனையில என் கோபத்தை மாயா கிட்ட காமிச்சிட்டேன். அவளை அரைஞ்சிட்டேன்டா. ஆனா அன்னைக்குதான் நான் அவளை கடைசியா பார்ப்பேன்னு சத்தியமா நினைச்சு பார்க்கல என்று விட்டு மானசீகமாக தன்னவளிடம் சாரி அம்மு என்று மன்னிப்பை யாசித்தவாறு விம்மி விம்மி அழ, பாபிக்கும் சஞ்சய்க்கும் அவனை எப்படி தேற்றுவது என்றே தெரியவில்லை. அன்னைக்கு முழுக்க அவ கூட தான் இருந்தேன். ஈவினிங் அவளை ஹாஸ்டல்ல விட்டுட்டு நைட் வீட்டுக்கு போனப்போ என்று ஆரம்பித்த ரோஹனின் நினைவுகள் அன்றைய நாளுக்கு சென்றது. வீட்டுக்குள் நுழைந்த ரோஹனின் நினைவுகளை மாயாவுடன் இருந்த தருணங்களே ஆக்கிரமித்திருக்க, அதே இதமான மனநிலையுடன் தன் அறைக்கு செல்ல போனவனை அவனின் தந்தையின் குரல் தடுத்து நிறுத்தியது. ரோஹன், என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? உனக்காக ஒருத்தி காத்துட்டு இருக்கா. ஆனா நீ யாரோ ஒரு பொண்ணு கூட ஊர் சுத்திட்டு இருக்க. லுக், எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு பொறுமையா இருக்க மாட்டேன். நீ என் பையன், என் மானத்தை வாங்க மாட்டேன்னு நினைக்கிறேன் என்று மானவ் காட்டமாக கூற, டேட், அவ என்னோட ஃப்ரெண்ட், தட்ஸ் இட். அண்ட் இது பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்களா என்று கோபமாக கேட்டான் ரோஹன். நான் எதுக்குடா பைத்தியம் மாதிரி உன் பின்னாடி அலைய போறேன்? நீ அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு போன இடத்துக்கு சைந்தவியம் வந்திருக்கா. உன்னை அந்த பொண்ணு கூட பார்த்து அவங்க வீட்டுல புலம்பி அவ அப்பா எனக்கு கால் பண்ணி பஞ்சாயத்து பண்றாரு. நீ எப்பவும் இப்படி நடந்துக்க மாட்ட கண்ணா. ஆனா இது தப்பு, இனிமே இப்படி பண்ணாத என்று ஆதங்கமாக நிறுத்தினார் மானவ். உச்சக்கட்ட கோபத்திற்கே சென்ற ரோஹன், போதும் நிறுத்துங்கப்பா, இதுக்குதான் முன்னாடியே சொன்னேன், இந்த கல்யாணம் மண்ணா கட்டியதும் எனக்கு தேவையில்லைன்னு என்று அவன் கத்த, ரோஹன், நீ என்ன சொன்னாலும் இந்த கல்யாணம் நடந்தே தான் தீரும். உன்னால இதை நிறுத்த முடியாது. நான் முன்னாடியே சொன்னதுதான், என் பையனோட நல்லது எனக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி என் கௌரவமும் கூட புரியும்னு நினைக்கிறேன் என்று அழுத்தமாக சொன்னார் மானவ். ஷிட் என்று காலை தரையில் உதைத்தவன் தன் மொத்த பொருட்களையும் கோபத்தில் தூக்கி போட்டு உடைத்தான். அவனுக்கோ தன் மனம் பலவீனமானது போல் தோன்ற அந்த இயலாமை கூட கோபமாக மாயாவின் பக்கமே திரும்பியது.
அன்று நடந்ததை இன்று சொன்ன ரோஹன், நான் கொடுத்த வாக்கு என்ன மாயாவை நெருங்க விடல. நான் என்ன நினைக்கிறேன்னு என்னாலேயே புரிஞ்சுக்க முடியல. மாயா பக்கம் என் மனசு போறத என்னால ஏத்துக்கவும் முடியல. ஒருவேளை மாயா நடுவில் இல்லைன்னா நான் தெளிவா இருந்திருப்பேன்னு அவ மேலேயே மொத்த பழியையும் போட்டு ரொம்ப திட்டி விட்டுட்டேன். அப்போ அந்த நொடி அவ கண்ணுல தெரிஞ்ச வலிய என்னால மறக்கவே முடியாதுடா. என் அம்முவை காயப்படுத்தி அவ அழுகிறத விட நான் அதிகமா அழுதிருப்பேன் என்று சொல்லி ரோஹன் அழ, சஞ்சய்க்கோ அவனை பார்க்கவே பாவமாக இருந்தது. அவ ஏண்டா என்னை விட்டுட்டு போனா? அன்னைக்கு நீங்க சொன்னதும் அந்த நொடியை உணர்ந்துட்டேன்டா. அவ இல்லாம நான் இல்லைன்னு. ஆனா அவ என்னை விட்டு தூரமா போயிட்டாடா. அவளுக்காக ஏங்குற என் மனச உங்க எல்லார் முன்னாடியும் வெளிப்படுத்தாம இருக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இத்தனை நாளா நடப்போன மாதிரி தெரிஞ்சிட்டு இருந்தேன். என் அம்மாவை தேடி நான் போகல. ரொம்ப கோவம் அவன் மேல. செவனேன்னு இருந்தவன அவன் மேல பைத்தியமாக்கி அம்போன்னு விட்டுட்டு போயிட்டான்னு கோவம். கூடவே அவளா என்ன தேடி வருவான்ற குருட்டு நம்பிக்கை. அப்போதான் வீட்டுல மறுபடியும் பிரச்சனை ஆரம்பமாச்சு. முதல் தடவை கொடுத்த வாக்கு மீறின வீட்டை விட்டு வந்துட்டேன் என்று நிறுத்தினான் ரோஹன். ஆமா, அன்னைக்கு என்ன ஆச்சு? நீ எதுக்கு வீட்டை விட்டு வந்த? இப்ப வரைக்கும் நீ அதுக்கான பதில் சொல்லவே இல்லை. அதுவும் மாயாவுக்காக தானா என்று பாபி சந்தேகமாக கேட்க, ஆம் என்று தலையசைத்தவனை பார்த்த இரு நட்புகளும் உள்ளுக்குள்ளே வியந்துதான் போனார்கள். அவ போனதுக்கு அப்புறம் எல்லாமே ஒரு மாதிரி சூனியமாயிருச்சுடா. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எதுவுமே தெரியல. அன்னையில இருந்த அடுத்த ஒரு மாசத்துல காம்படிஷன் வேற இருந்துச்சு. அத பத்தி கூட யோசிக்காம அவளை பத்தியே யோசிக்க வச்சுட்டாடா. அன்னைக்கு டாட்க்கு என்னாச்சுன்னு தெரியல. திடீர்னு என்கிட்ட வந்த இன்னும் ஒரு வாரத்துல நிச்சயதார்த்தம் சொன்னாரு. சத்தியமா என்னால மாயா இருந்த இடத்துல வேற ஒரு பொண்ணை நினைச்சு கூட பார்க்க முடியல. எனக்கு அப்போ வந்த கோபத்துல கல்யாணம் நடக்காது, எதுவும் நடக்காதுன்னு அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டேன். அங்க அப்பா அவமானப்படுவார்னு கூட நான் யோசிக்கல. பிரச்சனை அப்படி இப்படின்னு ரொம்ப பெருசாச்சு. என்னால அங்க இருக்க முடியல. குற்ற உணர்ச்சியை என்ன கொல்ல ஆரம்பிச்சிச்சு. என்னால என் அப்பா யாரோ ஒரு 3வது மனுஷன் முன்னாடி அவமானப்பட்டு நின்னாரு. அதனாலதான் எனக்கு நானே தண்டனை கொடுக்கறதா நினைச்சுக்கிட்டேன். அவரை விட்டு வேலைக்கு வந்துட்டேன் என்று ரோஹன் சொல்லி முடிக்க, அவன் கையை ஆதரவாக பற்றி இருந்தனர் அவனின் நண்பர்கள். அவளை மறக்க முடியலடா. மனசுக்குள்ள ஒரு மாதிரி ரொம்ப இம்சை பண்றா. மாயா அந்த பெயரை தவிர அவளை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அவளோட நினைவுகளும் அவ கொடுத்த இந்த செயினும், இது ரெண்டும் தான் எனக்கான ஒரே ஆறுதல். அவ எனக்குள்ள ஒரு போதை மாதிரி கலந்துட்டா. அடனோ, அந்த போதையை மறைக்க இந்த போதையை தொட வேண்டியதா போயிடுச்சு. அன்னைக்கு லண்டன் போற நாள் ஏன்னு தெரியல, மாயாவை என் மனசு அதிகமா யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கு என் போட்டி இருக்குன்னு தெரியும். ஆனாலும் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு தெரியாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவளை மறக்கிறதுக்காக ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டேன். எனக்கு வேற வழி தெரியலடா என்று நிதானமாக சொன்னான் ரோஹன். பின்னர் திடீரென தன் நண்பர்களின் கையை உதறிவிட்டு ஆவேசமாக, இப்ப சொல்ல, அவளால தானே என் லைஃப் போச்சு. அவ மட்டும் என் கூட இருந்திருந்தா இந்நேரம் எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்காதுல்ல. அவ எப்படா என்னை விட்டு போகலாம்? நான் அவளோட ரூஹி. எப்பவும் நான் அவளுக்குள்ள இருக்கேன். அவளால என்னை என்னைக்கும் மறக்க முடியாது என்று பற்களை கடித்து சொன்னவன் திடீரென மீண்டும் அழ ஆரம்பித்தான். இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லிவிட்டு சிறு குழந்தை போல அழுபவனை பார்த்தவர்களுக்கு ரோஹன் மாயாவின் மேல் இத்தனை காதல் கொண்டானா என்றுதான் இருந்தது. அடுத்து என்ன செய்வது என்று கூட தெரியாமல் இருவரும் அவனையே பார்த்து கொண்டிருக்க, அத்தனையும் மறந்து போன மாயாவுக்கு இது அனைத்தும் தெரிந்தால் கூட வீண்தான் அல்லவா? அதையும் மீறி இதையெல்லாம் தெரிந்து கொண்டால் மாயாவின் நிலை என்னவாக இருக்கும்? இப்போது அவள் வேறு ஒருவனுடன் நிச்சயம் செய்யப்பட்டவள். அங்கு நிச்சயதார்த்தம் எனும் பெயரில் போடப்பட்ட பிணைப்பை உடைத்து ரோஹன் பக்கம் மாயா வருவாளா? தன் தந்தையை மீறி அவள் சாமானியனுடன் கரம் கோர்ப்பாளா? அத்தனை பெரிய சாம்ராஜ்யத்தின் இளவரசியை இனி ரோஹன் எப்படி தொடப்போகிறான்? விடைகள் காண காத்திருக்கலாம்.
அடுத்த அத்தியாயத்திற்காக